தினமணி 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு. அப்புறம் தமிழகம் புறக்கணிப்பு, விலை குறையும் கூடும் பொருட்கள், சேமிப்பு, முதலீடு, நுகர்வு மற்றும் வளர்ச்சியை மத்திய பட்ஜெட் ஆதரிக்கும். உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் உள்ள நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் போதிய திட்டங்கள் இல்லை. வேற என்ன செய்திகள்? விவசாயிகள் தொழில்துறையினர் வரவேற்பும் எதிர்பார்ப்பும். பெண்ணின் நிலத்தை வங்கியில் அடமானம் வைத்து மோசடி. நியாய விலை கடை விற்பனையாக உணவு பாதுகாப்பு பயிற்சி. வேற என்ன செய்தி? எல்ஐசியின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். வேற என்ன செய்தி? நீர்வளத்துறை திட்டங்கள் அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு. பதிர அலுவலகங்களுக்கு நாளை கூடுதல் டோக்கனா? முகூர்த்த நாளான திங்கட்கிழமை பிப்ரவரி 3 பத்திரப்பதிவு அலுவலகங்கள் கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது. பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மேம்படும். என்ன சொல்கிறாங்க? தொழில்துறையினர் கருத்து. தேர்தல் விதிமீறல், சீமான் மீது வழக்கு பதிவு. கழிவுநீர் தொட்டி தூய்மை பணியின் போது உயிரிழப்பு, உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. கல்லூரி கழிப்பறையில் குழந்தையை பெற்றெடுத்து குப்பையில் வீசியிருந்த மாணவி. கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியின் கழிப்பறையில் மாணவி ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்து குப்பையில் வீசியிருந்த சம்பவம் சனிக்கிழமை தெரிய வந்துள்ளது. நல்ல புத்தகங்கள் அறிவு கண்ணை திறக்கும். நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் அறிவு கண் திறக்கும் என்றார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் CV மெய்நாதன். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் மாவட்ட. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். நிதிநிலை அறிக்கை தலைவர்கள் வரவேற்பும் எதிர்ப்பும். அடுத்து என்ன செய்தி? மத்திய பட்ஜெட். வேளாண் துறைக்கு 1.71 லட்சம் கோடி ஒதுக்கீடு. மொத்த வருவாய் 42.7 லட்சம் கோடி. 70 லட்சம் பாதுகாப்பு துறைக்கு 6.81 லட்சம் கோடி. IITகளில் கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகள். உயர்நீதிமன்ற கட்டட விரிவாக்கத்திற்கு 123.75 கோடி. 10,000 கோடியில் புத்தக நிறுவனங்களுக்கு புதிய நிதி திட்டம். புத்தாக்க நிறுவனங்களுக்கு. தேர்தல் செலவினம் ரூபாய் 1,400 கோடி ஒதுக்கீடு. அணுசக்தி திட்டத்துக்கு ரூபாய் 20,000 கோடி ஒதுக்கீடு. கல்வித்துறைக்கு 1.2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிமுகம். பாரம்பரிய சிவப்பு பை கையெடுக்க கணினி காகிதமில்லா பட்ஜெட். முந்தைய ஆண்டுகளைப் போல் இம்முறையும் சிவப்பு நிற பாரம்பரிய பாகிகட்டா பாணியில் கையெடுக்க கணினி டேப்லெட் மூலம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமைக்குரியவர் தொடர்ந்து 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை சனிக்கிழமை தாக்கல் செய்தார். இது பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் 14வது பட்ஜெட் ஆகும். 14வது பட்ஜெட். மக்களின் பட்ஜெட். பிரதமர் புகழாரம். விமான நிலையங்கள் முதல் மக்கான வாரியம். பட்ஜெட்டில் பீகாருக்கு குவிந்த அறிவிப்புகள். புல்லட் காயங்களுக்கு பேண்ட்-எய்ட் ராகுல் காந்தி. மத்திய நிலையத்திற்கு தமிழகம் கருணை மரணத்தை அனுமதிக்க கர்நாடக அரசு முடிவு. கருணை மரணத்தை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்துள்ள தீர்ப்பை அமல்படுத்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. நோயிலிருந்து குணமாக முடியாத சூழ்நிலை ஏற்படும் நோயாளியின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு பொருத்தி இருக்கும் உயிர்காக்கும் கருவிகளை அகற்றலாம். குறுகிய தொலைவு. வங்கதேசத்தவர் டெல்லியில் கைது. ஆம் ஆதிலிருந்து விலகிய 8 MLAக்கள் பாஜகவில் ஐக்கியம். சமூகங்களுக்கிடையேயான இணைப்பு பாலம் புத்தகங்கள். சர்வதேச புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் பேச்சு. புத்தக கண்காட்சியில் பல்வேறு மொழி கலாச்சாரங்களில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளதால் அவற்றை படிக்கும்போது பிராந்திய சமூகங்களுக்கிடையேயான பாலமாக அமைகின்றன என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை தெரிவித்தார். தில்லி பாரத் மண்டபத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியை சனிக்கிழமை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் சனிக்கிழமை வழிபட்ட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், அவரது மனைவி சுதேஷ் தன்கர் உடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்,
டோஹாவை வீழ்த்தி இந்தியா முன்னிலை. பெங்களூரை வீழ்த்தியது பஞ்சாப். ட்ரம்ப் பரிந்துரையை நிராகரித்தன அரபு நாடுகள். காசாவிலிருந்து பாலஸ்தீன வெளியேற்றம். வாஷிங்டன் விமான விபத்து, ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி மீட்பு. பாகிஸ்தான் மோதலில் 18 வீரர்கள், 23 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. பட்ஜெட் கேலோ இந்திய திட்டத்துக்கு 350 கோடி ஒதுக்கீடு. விளையாட்டு வீரர்களின் அடிப்படை அளவில் இருந்து ஆராய்ந்து அவர்களை மேம்படுத்துவதற்கான ஏற்படுத்தப்பட்ட மத்திய அரசின் முதன்மையான திட்டங்களில் ஒன்றான கேலோ இந்திய திட்டம் மிகப்பெரிய பலனை அளித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் இந்த லட்சிய திட்டத்துக்கு 2025-26 நிதியாண்டுக்கான 1000 கோடி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒட்டுமொத்தமாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்துக்கு 3794 கோடி ஒதுக்கிடப்பட்டது. இன்னும் ஓராண்டில் ஒலிம்பிக், காமன்வெல்த், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பெரிய நிகழ்வுகள் எதுவும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கீடு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓகே, இன்றைய செய்திகள் பார்த்தாச்சு. ஸோ தினமணி மை ஃபேவரட் நியூஸ் பேப்பர். மோர் தென் 15 இயர்ஸாக இந்த பேப்பர் தான் படிக்கிறோம். ஸோ மை ஃபேவரட் நியூஸ் பேப்பர். ஸோ இது கொஞ்சம் பொதுவான இது கொண்டாட்டம். சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமைனா கொண்டாட்டம். நகரங்களில் பெண்களின் பாதுகாப்பு. 52 ஆண்டுகள், 20,000 கச்சேரிகள், 2 இயக்குநர்களின் இணையங்கதை. வேறென்ன நியூஸ்? ஸோ சினிமா செய்திகள், உலக பெண்களுக்கான கதை. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய, நோய் வராமல் தடுக்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ தினமணி இஸ் பெஸ்ட் நியூஸ் பேப்பர் டு ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன். Good morning once again.